அரசியல் விமர்சகர் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ரமேஷ் சேதுராமன். அதாவது வணக்கம். பாமகவுல தொடர்ந்து நிறுவனருக்கும், தலைவருக்கும் இடையில மோதல் போக்கு. இது தனிப்பட்ட ஒரு மோதல் போக்கு. இது 4 செவுத்துக்குள்ள பேசி தீர்த்திருக்க வேண்டிய விஷயம் அப்படின்ற பார்வைகள் முன்வைக்கப்படுது. இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சாரு. ஏறத்தாழ 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த செய்தியாளர் சந்திப்பு நீண்டது. அவர் தெரிவித்த கருத்துக்கள நீங்களுமே பார்த்திருப்பீங்க. அதாவது பல்வேறு தனிப்பட்ட விஷயங்களையுமே அவர் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது சொல்லியிருந்தாரு. குடும்பத்துக்குள்ளாக என்ன நடந்தது? எது போன்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது? அதற்கு அவருடைய நடவடிக்கை எப்படி இருந்தது? அன்புமணி அவர்களுடைய பல்வேறு செயல்முறைகளையும் குறிப்பிட்டு அவர் விமர்சனங்கள முன்வச்சிருந்தாரு. இது போன்ற போக்கு பாமகவிற்கு எத்தகைய எதிர்காலத்த உருவாக்கி தரும்னு நினைக்கிறீங்க? இல்ல இது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம். காரணம் என்னன்னா, நம்ம எப்பயுமே அரசியல் வாழ்க்கையையும், தனிப்பட்ட வாழ்க்கையும் தனித்தனியா தான் பிரிச்சு பார்ப்போம். அது பிரைவேட் மேட்டர்ன்னு சொல்லுவோம். ஆனா, ஒரு அரசியலில் இருப்பவர்கள், இல்லன்னா பொது வாழ்க்கை அப்படின்னு வந்துட்டா சினிமாவோ, மற்ற துறையோ பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த மாரி விஷயங்கள் கொஞ்சம் பொது வெளியில விவாதத்துக்கு வந்துரும். அது மக்கள் அசை போடுவதற்கான ஒரு விஷயமாகவும் அமைஞ்சிரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த நிலையில இதுவும் ஒரு முக்கியமான ஒரு ஒரு காலத்துல ரொம்பவே ஒரு ப்ராமினன்ட் கட்சியாக இருந்த பாமக, அதே நேரத்துல ஒரு சமுதாயத்தில் மதிக்கப்பட்ட குடும்பம் திரு ராமதாஸ் ஐயா அவர்களது குடும்பம் இப்படின்னு இருக்கும்போது, திரு அன்புமணி ராமதாஸ் ஒரு சிறந்த நண்பன் கூட. ஸோ அவங்களோட இதுல இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும்போது, இது பொது வெளியில் விவாதத்திற்கு அது அரசியல் பொறுத்தலாக யார் வேணா என்ன வேணா பேசலாங்கிறது வேற. ஆனா பொது வெளியில் ஒரு விவாத பொருளாக ஆக்குவது அது குடும்பத்திற்கும் சரி, அதே நேரத்துல அவங்களுடைய கட்சிக்கும் ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்ல அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் பல இடங்களில் நடக்கிறது. பெரிய இடங்களில், அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா, பல அரசியல் சார்ந்த குடும்பங்களுக்குள்ளேயே நடக்கும். எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில நடக்கும். சொந்த ஃபேமிலியில விருப்பு வெறுப்புகள், கருத்து மோதல்கள் இந்த மாதிரி எல்லாமே வர்றது சகஜம் தான். எல்லா இடத்துலயும் நடக்கும். ஆனா இது ஒரு பொது வெளியில இது பண்ணும்போது, அதுவும் ஒரு வருஷம் தான் இருக்கு தேர்தல். இந்த நிலையில அந்த எலெக்ஷன் விஷயமாக இருக்கட்டும், இந்த கட்சியுடைய எதிர்காலம்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு சுணக்கம் ஏற்படும். அது ஒரு வருந்தத்தக்க விஷயம்தான்னு நான் ஒரு பொது பர்சனா நான் பார்க்கிறேன். இதை பொறுத்தவரை அது உள்ளேயே அவர்களுக்குள்ள தீர்த்துக் கொள்ள வேண்டியது. அப்படியே இருந்தாலும் கூட வெளியே பேச வேண்டிய விவகாரங்கள் இது அல்ல. இதை குடும்ப விஷயத்தையும், அதே மாதிரி அரசியல் விவகாரத்தையும், கட்சி விவகாரத்தையும் போட்டு குழப்பிக் கொள்வது என்பது சரியானதாங்கிறதும் எனக்கு தெரியல.